ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாள் எனக்கு 5 மணி போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கிறது நல்லா தான் இருக்குது. இனிமேல் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டே ஸ்டார்ட் வித் கோலம். பாசிட்டிவாக இருக்குல்ல? இந்த கோலம் போட்டுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வேறு என்ன கலாய்ச்சிட்டே இருக்காரு. ஆயா காலத்து கோலம்லாம் போட்டுட்ருக்கேன், இன்னும் ட்ரெண்டுக்கே வரமாட்டியா அப்படின்னு கேட்டுறாரு. அப்படியே அவங்க இருக்குது இந்த கோலம், நீங்களே சொல்லுங்களேன். அப்படியே டீ போடலான்னு பால் எடுத்தேன். இந்த டீ மட்டும் என் ஹஸ்பண்டால் கட் பண்ணவே முடியல. டீக்கு ரொம்ப அடிக்ட், டீ பீரியட்னு கூட சொல்லணும். இல்லாமல் என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மார்னிங் எழுந்ததும் ஒரு டீ, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ, அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டீ குடிப்பார், திருப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி டீ குடிப்பார், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டீ குடிச்சிட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி டீ. சப்பா இப்போ முடியலை, டீ போட்டே என் காலம் போயிடும் போல். அப்படியே பால் காய்ச்சி வச்சிட்டேன் பாப்பாவுக்கு. பாப்பா பால் குடிப்பாங்க, அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்காக டீ போட ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் டீ குடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப மோசமாக தான் டீ போடுவேன். பட் இருந்தாலும் அதை கூட குடிக்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். எப்படி கட் பண்ணுறதுனே தெரியல. டீ போட்டு எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்ட் டீ கொடுத்தோன்னா அவர் மூஞ்சிலேயே ஒரு பிரகாசம் தெரியுது. அப்படி ஒரு சந்தோஷம். இந்த டீ மேலே அவ்வளோ ஒரு லவ் சாருக்கு. இன்றைக்கி லஞ்ச் பேக்கிங்க்கு தட்டைப்பயிர் குழம்பும் வத்தலும் தான் செய்ய போகிறேன். நைட்டே தட்டைப்பயிர் தண்ணியில் போட்டுட்டு தான் படுத்தேன். அரிசியை எப்போவுமே மேலே வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும், குனிஞ்சு தான் அரிசி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். தட்டைப்பயிரை குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாப்பா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு தட்டைப்பயிர் தான் கொடுக்க போகிறேன். வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஸோ ஸ்கூல்லையாவது கொடுத்து அனுப்பிச்சோன்னா மிஸ்ஸுக்கு பயந்தாச்சும் சாப்பிடுவாள். அதுக்காக தான் இது மாதிரிலாம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே பாப்பாவே எழுந்துட்டா, அதனால் அவகிட்ட பேஸ்ட் ப்ரஷ் வச்சு கொடுத்து ப்ரஷ் பண்ண சொல்லிட்டேன். அப்போ கூட மேடம் சைக்கிள் ஓட்டிகிட்டே தான் ப்ரஷ் பண்ணுவேன், விளையாண்டுட்டே தான் ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. எப்படி வேணால் ப்ரஷ் பண்ணேன், ஆனால் நீ ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் பக்கம் வந்துட்டேன். காரக்குழம்புல தட்டைப்பயிர் போட்டு இறக்கிட்டோன்னா தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வத்தலும் ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவும் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டா. நைட் ஒரு ஹோம்ஒர்க் செய்யாமையே தூங்கிட்டாங்க மேடம். அதை அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த அம்மா எழுதிட்டுருக்காங்க. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த அம்மா கையில் பாலை குடிமா அப்படின்னு சொல்லிட்டேன். பால் குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா சாப்பிட வைக்கிறது, பால் குடிக்க வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி. பால் குடிச்சிட்டு மேடம் சொல்கிறாங்க, நான் பால் குடிச்சு ரொம்ப பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேன், நீ இனிமேல் நான் சாய் பாப்பான்னு கூப்பிடாத, சாய் அக்கான்னு கூப்பிடு அப்படின்றாங்க. அப்படியே பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலான்னு வந்துட்டேன். கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் பாதி அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு தான் வருது. தண்ணி கொண்டு போனாலும் அது குடிக்கவே மாட்டேங்கிறா. என்ன தான் பண்ணுறானே தெரியல. தண்ணி ஃபுல் பாட்டிலும் அப்படியே ரிட்டன் வருது. மேம் கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் அது மறுபடியும் அதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கா. இவளை எப்படி தான் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேனே தெரியல. இப்போ இருக்க குழந்தைங்களை ஏமாற்றவே முடியல. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க. எஸ்டர்டே விளையாடும் போது விழுந்துட்டாங்களாம், அதை தான் காமிக்கிறாங்க.
அப்படியே பாப்பாவுக்கும் சாப்பாடு கொஞ்சம் போட்டு வத்தல் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அந்த அம்மா சாப்பிட்றதுக்குள்ளே அந்த அம்மா ஒரு வழி ஆக்கிடுவாங்க என்ன. ஒன் வீக் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணேன் பாப்பா. என்ன பண்ணேன்னா, ஷேவிங் செட் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபேஸ்லலாம் அந்த மாதிரி ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே முடியை கொஞ்சம் வெட்டிகிட்ருக்காங்க முன்னாடி. அதுதான் எடுத்து விட்டுட்ருக்கேன் நான். எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு வழியாக ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டா. அப்படியே ஹஸ்பண்ட்க்கு லஞ்சும் பேக் பண்ணி வச்சிடலான்னு வந்துட்டேன் நான். அப்படியே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிவிடுங்க. அப்படியே ஹஸ்பண்ட் கூட உட்காந்து நானும் சாப்பிட்டுட்டேன். அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இதோட இந்த vlog முடியுது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.